என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். டேய் பஸ்ல நானும் இருக்கேன்டா, பாவ போடுறாங்கடா. பால்ல தானே பேஸ்கெட் பால் ஆடுவீங்க, தர்பூசணி ஆடினா நம்பர் ஒருத்தன். ஐயோ விஜய் நான் பார்த்துட்டோமே, வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்க ஆளு ஒரு தர்பூசணி இந்த பெருசுல நான் வச்சுக்க நான் தூக்கி போடுறான், கரெக்டாக ஊது ஓட்டையில தொபீர்னு ஊது. விஜய் நான் கண்டுவே இல்லை, கீழே ஏன் உக்காந்தான்னு தெரியல, அப்படி பீஸ் ஆகிட்டு இருக்கோம். சேகிவராவின் வழியை கடைபிடித்து வரக்கூடியவர் தான் நான் ஆதவர்ஜுனா. என்ன பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா ஒரு மட சாம்பிராணி. கொஞ்ச நேரம் அண்ணனை விட்டுருந்தா படிக்கட்டுல ஏறி அவனை தர 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 இழுத்துட்டு வந்துருப்பாரு. அண்ணன் ரொம்ப கோவக்காரு, அதே நேரத்தில் ரொம்ப பாசக்காரு. எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் பண்றதுக்கு லாயக்கே இல்லாத ஒரு ஆளு, மேடை பேச்சு பேசுறதுக்கு துப்பு இல்லாத ஒரு ஆளு. மனசு இல்லனாலும் அதான் நேசம். அண்ணன் ஆளு மட்டும் உசரம் கிடையாது, மனசும் உசரம். வளர்ந்தா மட்டும் பத்தாது, மூளையும் கொஞ்சம் செதுக்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வளர்ந்துட்டோன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றதுக்காக எல்லா மேடையிலயும் ரஜினிகாந்த் வம்பளுக்கு இருக்கிறது. டேய் இதெல்லாம் நீ பேசுறது எவ்வளவு ஓட்ட பாதிக்கும் தெரியுமா? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்களுக்கே புரியும். கருத்தியல் தெளிவு கொண்டவர், கொள்கை பிடிப்பு கொண்டவர். ஒரு தடவை 2 தடவை எல்லாம் புத்தி வந்ததுன்னா பரவாயில்ல, உனக்கு தான் புத்திய வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப கூட இந்த சம்பவம் நடந்த போது துணிச்சலா தைரியமா வந்தார். எத்தனை முறை நீ விஜயவே காலவாரி விடுற மாதிரி எத்தனை இடத்துல பேசியிருக்க. அண்ணே இவன் வேண்டாம்னு, எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம், இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. அப்படி இருந்தாலும் உன கட்சியில நீ ஏதோ 4 காசு வச்சிருக்க, செலவு பண்ணிட்டு இருக்கன்றனால வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு தெரியும் அவர் நிலைமை என்ன ஆக போகுதுன்ட்டு. காலை உடிச்சுட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. எங்க அண்ணனுக்காக ஓட்டு போட மாட்டோமா? உயிரை விடுவா, நான் சும்மா வார்த்தை சொல்ல. இந்த நிமிஷம் அவருக்கு ஏன்னா என் உயிரை அப்படியே கவித்தாருன்னு அப்படியே கிடப்பேன். என் குடும்பத்தவர் பாத்துக்குவாரு, என் குடும்பத்தவர் பார்த்து ஏன்னா எங்க அண்ணனுக்கு உயிரை விடுறேன். சும்மா நான் பாத்தீங்கன்னு சொல்ல, எங்க தளபதி அண்ணுக்காக அண்ணனுக்கு உயிரை கொண்டாச்சுங்க, அப்படியே கவித்தை எடுத்துன்னு அப்படியே கிடப்பேன். அப்படி சொல்ற கவிதை எடுத்துப்பேன், எங்க அண்ணன் சொன்னா எடுத்துன்னு செத்துருவேன். உன் குடும்பத்தை யாரா பார்த்துப்பா? விஜய் நான் பார்த்துப்பாரு. விஜய் என்ன அவங்க குடும்பத்தையே பார்த்துக்கல, உங்க குடும்பத்தை பார்த்துப்பாரா? எந்த ஊர் அந்த அளவுக்கு பேப்பர் தற்கொலையில் ஒரிஜினல் தற்கொலை எந்த ஊருக்கு வரீங்க? எங்க ஊருக்காவா? யாருக்கிட்ட பாத்தீங்களா இல்லையா? சாவு சாவும்ல செத்த பையில நீ நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா எங்க தளபதி பார்த்தா நாங்க எங்க உயிரை கூட கொடுப்பாங்க. எங்க தளபதி நோ நோ வெரி ராங், இல்ல வெரி டேஞ்சரஸ். கேர்ஃபுல்லா இருங்கம்மா. படிச்சவனுக்கு பைத்தியக்காரனுக்கு வித்தியாசமே தெரியலையா? 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். கட்சியோட தலைவர் விஜயே சரக்கு அடிச்சுட்டு வளரிட்டு இருக்கான். அப்போ ஆதவர்ஜுனா குடிக்காம வளருவானா என்ன? குடிச்சிட்டு தான் பேசுவானுங்க, ஃபுல் மப்பு. சமீபத்துல விஜய் சிபிஐ என்கொயரிக்காக டெல்லிக்கு போகும்போது ஆதவர்ஜுனா பின்னாடியே சரக்கு எடுத்துன்னு போய் மாட்டினானுங்க. ஆனா அநியாயத்துக்கு இவனுங்க வளர்றத பார்த்தா வீரன் பிராண்டு லோக்கல் சரக்கு இல்ல பட்ட சாராயம் ஏதாவது அடிச்சிருப்பானுங்களோ டவுட்டா இருக்குது. எதிர்த்து நிற்கும் பாஜக வேட்பாளருக்கு விஜய் வாக்கு கேட்டதால் அருகில் நின்ற தாவேகா வேட்பாளர் ராமு அதிர்ச்சி அடைந்தார். சொந்த கட்சி வேட்பாளரின் பெயரை விஜய் மறந்தார். விஜயிடம் வேட்பாளர் ராமு தனது பெயர் ராமு என்றும் தனக்கு வாக்கு சேகரிக்கும்படியும் கேட்டுக்கொண்ட காட்சியும் இப்போது நாம் பார்த்து வருகிறோம். தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து மிஸ்டர் ராமு இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க, வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். பாவிகளா, குடிகார நாய் தான் சொல்லணும். சரி, நாயை தாழ்த்த வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா குடிகார பொறுக்கின்னு சொல்லுங்க. திடீரென விஜய் நோக்கி வீசப்பட்ட மர்ம பொருள். அவன் அன்னைக்கு கரூர்ல செருப்பு தூக்கி ஆயிடுச்சான், அது வேற விஷயம், அது வேற ட்ராஜடி. இப்போ ஹாப்பி குதூகலம், என்ன பண்றதுன்னு தெரியல. மக்களே, உங்களுக்கு நல்லாட்சி வேணும், நம்பிக்கையான ஆட்சி வேணும். அதனால மக்களுக்காக மக்களோட மக்களா நிக்கிற நம்ம வெகுஜன மக்களை மையமாக வச்சு இருக்கிற
நம்ம திமுக இருக்கிற வேட்பாளர்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். எனக்கு உண்மையாலுமே எங்க வீட்டுக்காரெல்லாம் செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. ஐயோ சாமி வேற எங்களை மாதிரி இருக்கிற எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் விஜய் என்னதான் பாதுகாப்பு. காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நான். நம்ம கட்சி வேட்பாளர்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். துட்டு வாங்கிக் கொண்டு கஞ்சாவிற்கும் ரவுடிக்கும் கொலை வழக்கில் சிக்கிய கொடூரனுக்கும் பாலியல் குற்ற வழக்கில் சிக்கி படுபாதக செயல் செய்பவனுக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் உங்கள் விஜய். களத்துல மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணிருக்கிறேன். பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர்வாள். வாணியம்பாடி திரு எஸ் சையத் புர்ஹானுத்தீன் கழக நிர்வாகி. தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும் 140க்கும் மேற்பட்ட போலி நிறுவனங்களை உருவாக்கி அரசுக்கு 600 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்படுத்திய வழக்கில் தாவேகா வேட்பாளருக்கு தொடர்பு இருப்பதை உறுதி செய்த ஜிஎஸ்டி அதிகாரிகள் கடந்த நவம்பர் 23ஆம் தேதி ஜுனைத் அகமது என்பவரை ஜிஎஸ்டி அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் நுங்கம்பாக்கத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்ற சையத் புர்கானுதீன் வாணியம்பாடி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். தாவேகாவின் இணை பொருளாளராக இருக்கிற விஜய்க்கு பிஆர் ஒர்க் பார்க்கக்கூடிய ரூட்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி அவர் திட்டம் போட்டு வகுத்து கொடுத்து சென்டிமெண்டலான மூவ்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா குளத்தூர்ல அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு விஜயை பார்த்தோன்னு அப்படியே கதறி அழுது. அந்த வீடியோக்கள் அப்படியே பரவுது. பெரம்பூர்லயும் அதே பொண்ணுதான் அழுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா குளத்தூர்ல வந்ததுக்கு அப்புறமா அதே பொண்ணுதான் அழுது. அப்போ சிரிச்சு சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா? சொல்லுலதா நடிப்பா? இல்லை இல்லை இல்லை. ஆமாம் கோபால், நடிக்கத்தான் நான் வந்தேன். அப்ப கரெக்டா கேமராவை போக்கஸ் பண்ணி அழுறதுக்கு சைடு ஆர்டிஸ்ட புடிச்சு, அதாவது ஒரு காலேஜ் பொண்ணு மாதிரி நீங்க திரைப்படங்கள்ல தானே வந்து பார்ப்பேன், நீங்க வந்து சைடு ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து வருவாங்க இல்லையா, அதே மாதிரி துணை நடிகர்களை பயன்படுத்தி நடிக்க வச்சு வீடியோவை ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சு போடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. என்ன சப்போர்ட் நான் விஜய்க்கு தான் பண்ணுவேன். ஃபுல்லாவே என் ஃபேமிலில மொத்தமே எங்க அம்மா சொல்லிருக்கேன், இந்த வருஷம் நீ ஓட்ட மாத்தி போட்டா உன்னை சோத்துல வஸ்த வச்சு கொண்டுறேன்னு சொல்லிருக்கேன். அப்படியே சொல்லிருக்கேன் நானே. சின்ன பையல கரண்டிய காட்டிய மிரட்டற. ஓட்ட நீ மாத்தி போடு, போட்டுட்டு அப்புறம் பேசு. நீ கொடுக்குற அந்த 1000 2000 அது யாரும் அவன் அப்பா வீட்டு காசு ஒண்ணு கிடையாது, மக்களோட காசு. பன்னிக்கு பனியன் போட்ட மாதிரி ஒரு உருவம், இதுல நகைச்சுவை வேற. என்ன 17 18 ஆகுது. 17 நீங்க சொன்னீங்க. ஓட் பண்ண முடியுமா இல்லையா? முடியும். ஓட்டே வீட்ல இருக்கு. நான் ஏன் பிலீவ் பண்ணுவேன்? பிலீவ் பண்ணலனா அம்மா பண்ணிடலாம். You don't believe us. சான்ஸே இல்ல. ஓட்டர் ஐடி காமிங்க. வீட்ல இருக்கு. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வாங்க, எடுத்து காமிக்கிறோம். இல்ல இதே தான் சொல்றாங்க, விஜயோட சப்போர்ட் ஃபுல் மைனர்ஸ்னு. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். விஜய்னா இதே மாதிரி கரூர் சம்பவத்துல நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருந்திருந்தீங்கன்னா 40 உயிரை காப்பாத்திருக்கலாம் இல்லையா? ஓகே ராதா, இங்க எப்படியோ அதோட நாங்க எங்க ஊர்ல தெரியலனா முதல்ல நீ யோசனை இருக்கு, போட்டு உடைக்கணும். என்ன பண்ண போற? போட்டு உடைக்கணும்னு சொன்னேன். வயசுக்கு வந்த பிள்ளைங்க பக்கத்து வீட்டுல போய் டிவி பார்க்க கூடாதுன்னு ஆயா நம்மள
நம்மள வீட்டோட உட்கார வச்சது ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எங்களுக்கு. அப்படி வீட்ல நம்ம ஒண்டியா உட்கார்ந்திருக்கும் போது இந்த டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் படம் பார்த்தோம், நியூஸ் பார்த்தாதான் அது ஞாபகம். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இலவசமே இருக்கக்கூடாது. இலவசம் கொடுத்தா தமிழ்நாட்டை குடிச்சாராக்கி வச்சிருக்காங்க. அப்படின்னு யார் சொன்னது? இப்பதான் எங்க அண்ணன் தளபதி விஜய் வந்து சர்க்கார் பத்திர சொன்னாரு. நக்கல்யா அவனுக்கு. உங்க லொண்ணே தற்குறி விஜய் ரெட்டனசம் வருது உனக்கு முதல்ல தெரியுமா? என்ன தெரியுதா? காஞ்சிபுரத்துல மேடை போட்டு இலவசத்தை பட்டியல் போட்டு சொல்லிட்டு இருக்கிறதா உனக்கு தெரியுமா தெரியாதா? கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோ. அந்த தற்குறி கூட்டத்துக்கு வெளியில வர வழியை பாரு. எங்க அண்ணனை பார்த்து ஒரு 4 கேள்வி கேட்டு வரேன். ஏன்னா விஜய் RSSல இருந்து வந்து அருண்ராஜ், பிஜேபில இருந்து வந்து நிர்மல் குமார், திருட்டு லாட்டரி வித்த ஆலவர்ஜுனா, ஊழல் கைதி ஜெயலலிதா போட்டோ பாக்கெட்ல வச்சிருக்கிற அதிமுக செங்கோட்டையன், இவங்க எல்லாம் கூட வச்சுக்கிட்டு என்னன்னா மாற்று அரசியல தரப்போற? பனையூர் பதுங்குக்குள்ளி பாப்பா, நீ ஓடி ஒளிஞ்சத பார்த்து இந்த நாடே சிரிக்குது பாப்பா. டிவிகே சத்யகுமாருக்கு வந்த சத்திய சோதனை. தனி ஒருவராக வாக்கு சேகரித்த பரிதாபம். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும், புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. எலி திரைப்படத்தில் வங்கிக்கு கொள்ளையடிக்க தன் சகாக்களோடு செல்லும் நடிகர் வடிவேலு தப்பும் தவறுமாக விண்ணப்பம் எழுதி கொடுத்திருப்பதாக கூறி வங்கி மேனேஜர் அவரை சரியாக எழுதி கொண்டு வரும்படி திருப்பி அனுப்புவார். அதனை ஒட்டிய ஒரு நிஜ சம்பவம். நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் தாவேக வேட்பாளராக கேரளாவில் லாட்டரி சீட்டு ஏஜென்சி நடத்தி வரும் நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்ட அன்னை சரவணன் என்பவர் களமிறக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்து தேர்தல் நடத்தும் அலுவலரான செந்தில்வேல் முருகனிடம் வேட்புமனுவை கொடுப்பது போல போட்டோவுக்கு போஸெல்லாம் கொடுத்தார். வேட்புமனுவை வாங்கி பார்த்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அதிர்ச்சி அடைந்தார். காரணம், அந்த மனுவில் எந்த ஒரு தகவலும் நிரப்பப்படாமல் எம்டியாகவே இருந்தது. வேட்பாளரின் கையெழுத்து கூட போடப்படவில்லை. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. உடனடியாக அந்த மனுவை அப்படியே சரவணனிடம் திருப்பி கொடுத்து முழுமையாக நிரப்பிக் கொண்டு வருமாறு தெரிவித்தார். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். பொறுமை சாமி, பொறுமை சாமி. சார், டாக்குமெண்ட் ஏதாச்சும் இணைக்க வேண்டுமா என்றும் 3 நிமிஷம் வேலை, கொஞ்சம் நிரப்பி கொடுங்க சார் என்றும் அவரது ஆதரவாளர் ஒரு அதிகாரியிடம் சிபாரிசு செய்தார். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. 3 நிமிஷம் தான், 3 மணி தான். எனக்கு 3 மணி நேரம் தாங்க ஃபில் பண்ணி தாங்க. சாருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கனே போலாம். இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன். நான் ரொம்ப அட்டு முடிச்சு என் ஃபேவரைட், கால்ல விழுந்து நக்கு ஜி ஒத்து வர்மா ஒத்து. நான் ரொம்ப அட்டு முடிச்சு என் ஃபேவரைட், கால்ல விழுந்து நக்கு ஜி ஒத்து வர்மா ஒத்து. ஒத்து வர்மா ஒத்து, ஒத்து வர்மா ஒத்து, ஜி கால்ல விழுந்து நக்கு. அதிமுக கஜானா அத கொள்ளை அடிப்பேன் மச்சானா. OPS துரத்தி விட்டு பாடுறேனே தில்லானா. ஸ்கெட்ச் போட்டு தூக்கி விட்டேன் கட்சியத்தான் மெர்சலா. இனி யாரு ஜெயிச்சா நமக்கு என்ன? டோண்டு ஒரு கோவில் ஆடமோடி ஒரு டுபாக்கூர், நானும் ஒரு டுபாக்கூர். 2 பேரும் சேர்ந்து வந்தா தமிழ்நாடே மணிப்பூர். ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இது உட்கட்சியிலேயே இல்ல ஆதரவாளர்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? நான் தமிழ்நாட்டுல ஒரு இளிச்சவாய் இருக்கா, அந்த இளிச்சவாயம் பேர் என்ன? அண்ணாமலை. பேச்சு ரைட். ஒரு கை உண்மையில கடா ஒண்ணு தெரியுங்க எல்லாரும். இவ்வளவுக்கும் காரணம் பெரிய பண்ணா. ஏ பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. நான் இன்னைக்கு சொல்றேன், இனிமே தமிழ்நாட்டுல 2 மலை தான், ஒன்னு திருவண்ணாமலை, இன்னொன்னு அண்ணாமலை. நான் தமிழ்நாட்டுல ஒரு இளிச்சவாய் இருக்கா, அந்த இளிச்சவாயம் பேர் என்ன? அண்ணாமலை. யூடியூப்ல போடு. நான் தமிழ்நாட்டுல ஒரு இளிச்சவாய் இருக்கா, அந்த இளிச்சவாயம் பேர் என்ன? அண்ணாமலை. போடா, 45 நாள் அண்ணாமலைக்கும் ஒய்ஃப் இருக்குல்ல. கபி என்ன கபி? அண்ணாமலைக்கு குழந்தை இருக்குல்ல, அண்ணாமலைக்கு தூக்கம் இருக்குல்ல, அண்ணாமலைக்கு உடம்பு உபாதை இருக்குல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக நடக்கிறான்டா.
ஆனா உன்னோட இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. நன்றி. இந்த ஒரு தகுதி போதும்டா, சாகுற வரைக்கும் நீ இந்த வேலை செய்யறது. உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டாந்து தீப்பொறி ஆறுமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க. பிஜேபிக்கு ஒரு மணிகண்ட வந்துட்டேன்டா. விட மாட்டேன். நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஊர் அடிநகராது. முடிச்சு விட்டாங்க guys. பரவாயில்ல, 2 ஆட்டத்துல நம்ம சாமி கொடுத்துலாம். அடுத்த ஆட்டம் கண்டிப்பா நம்ம தான் கப் அடிப்போம். ஃபீல் பண்ணாதீங்க, அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த வாட்டி கண்டிப்பா நம்ம தான் கப் அடிப்போம். வெற்றி நிச்சயம். எலெக்ஷன் வேற வருது, வேலையெல்லாம் ரிசைன் பண்ண. வேலைக்கு போலனா கூட அண்ணன் ஃப்ரீயா சம்பளம் போட்டுவாரு. பாப்பா நான் கால் பண்றேன். என்னப்பா இப்பெல்லாம் ஆளே பார்க்க முடியல, அடிக்கடி வா. இனிமேட்டு நம்ம தான். இல்ல நான் டைட்டில் பார்க் வேலை கிடைச்சிருக்கு, அதான் போயிட்டு இருக்கேன். ஓ, சென்னைக்கு வேலைக்கு போறியா? ஆனா சென்னை இல்ல, நம்ம ஊர்ல இருக்க டைட்டில் பார்க்னா. என்னடா சொல்ற? வருடம் 2000 சென்னையில திமுக ஆட்சியில கலைஞரால கொண்டு வரப்பட்டதுதான் டைட்டில் பார்க். இந்த ஐடி பார்க் வந்ததுக்கு அப்புறம் சென்னையில ஐடி துறை அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2021 மீண்டும் திமுக ஆட்சியில டைட்டில்லையும் ஐடி பார்க் விழுப்புரம், வேலூர், சேலம், தஞ்சாவூர், திருப்பூர், கோயம்புத்தூர், காரைக்குடி, தூத்துக்குடி மொத்தம் 10 மாவட்டங்கள்ல ஓபன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. இன்னும் 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 2026 திமுக தேர்தல் அறிக்கையில அனைத்து மாவட்டங்களையும் ஒரு டைட்டில்லையும் ஐடி பார்க்க ஓபன் பண்ண போறதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. தமிழகத்தின் ஐடி துறையின் வளர்ச்சியை உயர்த்திய திராவிட மாடல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.